அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒரு முக்கிய கடமையாக இருக்கக்கூடிய மக்ரிப் தொழுகை தொழுதுவிட்டு சிறிது நேரம் அல்லாஹ்வுடைய தீனுடைய சிந்தனையில் அமரக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பல வசனங்களில், பல ஆயத்துக்களில் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வதக்கிர், சொல்லிக்கிட்டே இருங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிந்து செயல்படுங்க. ஜும்மாவில் கூட நான் சொன்னேன், அது உண்மையான முஸ்லீம்கள் தவறாக எடுக்க மாட்டாங்க, உண்மை அதுதான். இன்று இஸ்லாத்துக்குள்ளே வரக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய வரலாறு கேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு உள்ளே வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு அடியார்களாக இருந்து வாழ்ந்து போனவங்க சரித்திரமும் இருக்குது, இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சரித்திரங்களும் இருக்குது. எனவே நம்முடைய எல்லா வேலைகளும், ஒரு ஹதீஸை படிக்கிறோம், ஒரு ஆயத்தை ஓதுறோம், இதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் தெரிய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் தெரிய வேண்டும். இந்த ஆயத்தின் மூலமாக, இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை என்று தெரிய வேண்டும். அதாவது ஜும்மாவுடைய நேரம் வந்தவுடன் காப் பின் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு துவா ஓதுவாங்க. என்ன துவான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்காக ஓத மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட நபருக்காக துவா செய்வாங்க. அல்லாஹும்ம கஃபிர் வர்ஹம் லி அபி உமாமத்த, யா அல்லாஹ் அபு உமாமாவை மன்னிப்பாயாக, கிருபை செய்வாயாகன்னு சொல்லுவாங்களாம். இப்போ அபு உமாமா யாருன்னு பார்த்தீங்கன்னா சஹாபிய ரசூல். இவங்க யாருன்னு கேட்டால், ஒன்று தாபீனில் வருவார், இல்லை தபே தாபீனில் இருப்பார். இன்னும் டீப்பாக கவனித்து பார்த்தோன்னு சொன்னால் அபு உமாமா பார்த்தே இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலம் முன்னே, பஹலே ஜமானா. காப் பின் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய காலம் பின்னாடி. ஆனால் அவங்களுக்காக இவங்க துவா செய்கிறாங்க. எப்போ? ஒவ்வொரு ஜும்மாவுடைய தொழுகையுடைய நேரத்தில். எதற்காகன்னு கேட்கப்பட்டது. தனக்காகவும் செய்யாமல், யாருக்காகவும் செய்யாமல், எதற்காக செய்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்காலேருந்து வெளியேறும் பொழுது அகதியாக வெளியேறினாங்க. மாற்று கருத்து யாருக்காவது இருக்கா? அகதியாக வெளியேறினாங்க, அப்படி தானே? அதாவது இங்கே வாழ முடியாது, இருக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அகதியாக வெளியேறுறாங்க. ஆனால் மதீனாவில் நுழையும் போது தலைவராக நுழையிறாங்க. மதீனாவாசிகள் வரவேற்கிறதுக்காக வெளியே வந்துட்டாங்க. வெளியே மட்டும் வரல, நீங்கள் தான் எல்லாம் தலைவர் ஆக்கிட்டாங்க. ரசூலுல்லாவை பார்க்காமலேயே பல சஹாபாக்கள் ஈமான் கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் மதீனாவில் இருந்தவங்க. ரசூலுல்லாவை பார்க்கல இன்னும், அதுக்கு ஈமான் கொண்ட பிறகு தான் ரசூலுல்லாவை பார்த்தாங்க. அந்த மாதிரி பல சஹாபாக்கள் நம்மளால் காமிக்க முடியும் மதீனாவாசிகளில். இப்போது ரசூலுல்லா சேர்ந்த நேரமும் இடமும் வெள்ளிக்கிழமை மதீனாவில். அப்போ இந்த அபு உமாமா என்று சொல்லப்படுகின்ற அஸஅத் பின் ஜுராரா அவருடைய பேர். அபு உமாமான்னு சொன்னால் உமாமாவுடைய அத்தான்னு அர்த்தம். உமாமாக்கே அப்பா. உங்க நாம் அஸஅத் பின் ஜுராரா. அவர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஜும்மாவுக்கு அழைச்சி கூப்பிட்டு ஒன்று சேர்ப்பாங்களாம். புரியுதுங்களா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு தான் ஒவ்வொரு ஜும்மா நாளும் ஜும்மாவுடைய நேரத்தில்
காப் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்களுக்காக அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்களாம். அந்த சுன்னத் ஒன்று சேர்த்தாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நல்லது செஞ்சுட்டு போயிட்டோன்னா நமக்கு பின்னால் வரக்கூடியவங்க நமக்கு யாருன்னே தெரியாது, தானாக துவா வந்து சேரும். அப்போ நல்லதை விதைச்சிட்டு போங்க. இப்போ கூட பாருங்கள், நம்ம செய்யக்கூடிய அமல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமல் சாதாரண அமல் கிடையாது, இல்லை மாற்று கருத்தை யாருக்குமே கிடையாது. ஆனால் இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த அமல் மூலமாக எத்தனை ஹுஃபாதுகள் எத்தனை உலமாக்கள் உருவாக்கியிருக்காங்க தெரியுமா? இதில் யாராவது சந்தேகம் இருக்குதா? இந்த பாதையிலேயே இருந்த ஹாஃபிதானவங்க, இந்த பாதையிலே இருந்த ஆலிமானவங்க, ரெண்டையும் வைத்து மார்க்க பணியை செஞ்சவங்க. இதை தான் நாங்களும் சொல்கிறோம். என்ன பண்ணுங்க, நம்ம குறிப்பிட்ட இடத்துல இதுதான் பார்டரு, அதோட எந்த உசூலையும் உடைக்காதீங்க. அந்த உசூல் படியே நாம் என்ன செய்யணும், हाफिज़ भी होना, आलिम भी होना और खादिम भी होना, दाई भी होना. இங்கே ஹோனா ஹோனா இல்லை, தாயி தான் ஹாஃபிது, தாயி தான் ஆலிமு, ஆலிம் தான் தாயி. இதான் உண்மை. நம்ம பிரிச்சிட்டோம். ஜிக்ரு செய்கிறவங்க ஒரு தனி கூட்டம். அதனால தான் நம்முடைய இந்த அமலில் பார்த்தீங்கன்னா ஜிக்ருடைய மஜ்லிஸும் இருக்கும். கஷ்திலே பாருங்கள், ஜிக்ரில் ஒருத்தர் ஜிக்ரு துவால உட்காருவார். என்ன அர்த்தம்? இது பிரிவு கிடையாது, பிரிவான கூட்டம் கிடையாது, யாரையும் பிரிக்க வந்த கூட்டம் கிடையாது, நடமாடும் மதரசா. இதில் தேவபந்துக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது, பாக்கியாத்துக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. பாக்கியாத்தில் இன்னைக்கு கூட ஜமாத் போகுது, நாங்கள் போயிருக்கோம். தேவபந்த்லேருந்தும் போயிருக்கோம், ஹைதராபாத்லேருந்தும் போயிருக்கோம், இன்றைக்கி போயிட்டு தான் இருக்கோம். அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காப் பின் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னுடைய கண்ணோட்டத்தில் அபு உமாமாவை பார்த்ததே இல்லை, சஹாபிய ரசூலை. அவருக்காக துவா செய்கிறாங்க. ஏன்னா அவங்க ரசூலுல்லா வருவதற்கு முன்னாடியிருந்தே ஒன்று சேர்ப்பாங்களாம் வெள்ளிக்கிழமை. ரசூலுல்லா வந்த பிறகு ஜும்மா கடமையாயிருச்சு, அங்கேருந்து ஜும்மா ஆரம்பமாச்சு. அப்போது இந்த கூட்டத்தை அழைச்சாங்க இல்லையா, நம்ம ஒரு நாள் இந்த மாதிரி எல்லோரும் கூடணும். நம்ம படிச்சிருப்போம், என்ன படிச்சிருப்போம், जोहर के बदले में जुमा, ऐसा सुना? हाँ यार, जुमे के दिन जोहर के बदले में जुमा है ना. வெள்ளிக்கிழமை ஜொஹருக்கு பதிலாக தான் ஜுமா. அதனால தான் இன்றைக்கி பெண்கள் ஒரு வேளை பள்ளியில் தொழுவலைன்னா வீட்டில் ஜுமா தொழுவாங்களா ஜொஹர் தொழுவாங்களா? ஜொஹர் தான் தொழுவாங்க. பெண்களாக இருக்கட்டும், ஒரு முசாஃபிராக இருக்கட்டும், பள்ளியில் ஜமாத் மிஸ் ஆயிடுச்சு, பள்ளி கிடைக்கலன்னா அப்போது ஜொஹருக்கு பகரமாக தான் ஜுமா. ஜொஹரில் கிராத் இருக்குதா சத்தமா? அப்போ ஜும்மாவில் இருக்குதே. ஏன்னா ஜும்மா கடமையானது மதீனாவில். மதீனாவில் ரசூலுல்லா தலைவர், அவர் தான் இமாம், அவர் தான் தலைவர். அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அமன். சத்தமாக ஓதலாம் இல்லை, அங்கே மதீனாவில் சத்தமாக ஓதலாங்க, உலமாக்கள் சொல்கிறாங்க. அதனால தான் ஜும்மாவில் சத்தமாக ஓதுறோம். நஜி கிராத் ஜொஹர்லையும் இருக்குது, அசர்லையும் இருக்குது, ஆனால் சத்தமாக ஓதுறது இல்லை. ஆனால் ஜும்மா ஜொஹருக்கு பகரமாக தானே வந்துச்சு. இந்த 2 खुतबा 2 रकात समम, 2 खुतबा 2 रकात के बराबर है और 2 रकात वो 2 रकात के बराबर है, पूरा 4 रकात हो गया. इसीलिए खुतबे में जो इमाम चढ़ने के बाद बात नहीं करना है. रकातैन मिस्ल रकातैन, 2 रकाத்தை போன்றது खुतबा ஓதும்போது. அப்போ தான் சில பேர் சொல்லுவாங்க, அறியாமல் ஹட்கோ பேட்டோ உதர் பேட்டோ அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. இதெல்லாம் கூடவே கூடாது. சொல்லக்கூடிய நோக்கம் நல்லது. நம்ம அச்சாயி கற்கே செலே ஜாயிங்க. பாருங்க, நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களும் இந்த வேலையுடைய பாணி யாரோ கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். அத்தால்லு அலல் ஹைரி கஃபாயிலிஹி. நலவான விஷயத்தை நம்ம உருவாக்கிட்டு போயிட்டோன்னு சொன்ன அந்த மாஹூல அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு பேரே தெரியாதவங்க மூலமாக நன்மை ஈசாலே சவாப் இதுதான். அதுவும் எப்படி நிரந்தரமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சிந்திக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு படிப்பினையாக கிடைக்கும். சாதாரண கிதாபுகள்லாம் கிடையாது எதுவுமே. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு ஹதீஸை பாருங்கள், ஒவ்வொரு ஆயத்தை பாருங்கள், நிறைய விஷயம் கிடைக்குது.
சாத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி, மதியன் வெற்றி கிடைக்குது, மதியன் என்ற இடம் வெற்றி பெறுது இவருடைய தலைமையில். साद बिन अबी वक्कास रज़ियल्लाहु ताला अन्हु की सदारत में मकाम मदियन फ़तह मिलता है। वहाँ 8 रकात शुक्रन नमाज पढ़ते ही, सलातो शुक्र 8 रकात। कहीं भी कुरान और हदीस को खोल कर देखो, सलातो शुक्र 8 रकात नहीं मिलेगा मेरे ख्याल से, எங்கேயுமே கிடைக்காது. அப்போ எப்படி அவர் தொழுதாரு? மதியன் வெற்றி கிடைச்சிருச்சு, 8 ரக்காத் தொழுறாங்க அவங்க நன்றிக்காக, அல்லாஹ்வுடைய நன்றிக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கஹீபி மசாயில், ஹனஃபி மசாயிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சலாத்து ஷுக்ர் 2 ரக்காத் தொழுவலாம், 4 ரக்காத் கூட தொழுவலாம். ஆனால் 8 ரக்காத் தொழுவுங்க எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஃபிக்ஹில் எனக்கு இருக்கான், என்னுடைய பார்வையில் இல்லை. அப்போ எப்படி அவர் 8 रकात முடிவு பண்ணார்? पहले से तो अपना प्रॉब्लम है, तरावी 20 की 8 की कर को, या सलातो शुक्र 8 बोले तो हमारे बच्चे 2 के किड्स 8 रकात कुछ भागेंगे. ज़रा देखो ना, 8 रकात ख़त्म होने के बाद बड़े उम्र वाले जाते हैं, वो अलग बात है. जवान साथी என்னவா இருக்கக்கூடிய தப்பு பண்ணுற மாதிரி அது ஒரு மாதிரியாக போவாங்க, அது ஒரு மாதிரியாக இருக்கும். அது நம்ம என்ன தவறு செய்கிற மாதிரி. 8 ரக்காத்துக்கும் ஹதீஸ் இருக்குது, 20 ரக்காத்துக்கும் ஹதீஸ் இருக்குது. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துலேருந்து 20 ரக்காத்து. அதனால தான் இன்றைக்கி கூட மதீனாவில் 20, மக்காவில் 20. கொரோனாவில் அது ஒரு ஹதீஸா, ஒரு விபத்தான காலங்கள், விபத்தான காலங்களுடைய விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. 20 ரக்காத் தானே மக்காவில், 20 रकात मक्का में नमाज तरावी कितना रखा सारा हालात 20 रकात ही यार. बहरहाल சொல்லக்கூடிய நோக்கம், இப்போ நான் கேட்ட கேள்வி என்ன, சாத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு 8 ரக்காத் சலாத்து ஷுக்ர் தொழுறாங்க. ஃபிக்ஹுடைய கிதாபில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் சும்மா கேட்க மாட்டாங்க, விட மாட்டாங்க. 8 ரக்காத் தொழுதிகளை என்னங்க அர்த்தம்? உடனே சொன்னாங்க, ஃபத்ஹே மக்கா, மதீனாவில் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது மக்கா வெற்றி கிடைச்சிச்சு. அநேகமாக ஒரு 9-10 ஹிஜ்ரியில் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள்ளே 8 ரக்காத் தொழுததை என்னுடைய கண்ணால் நான் பார்த்தேன். இதுதாங்க சிந்தனை. அறிவு வளர்றதுக்கு குரான் ஹதீஸை வச்சு தான் வளரும். ஹதீஸ் எந்த ஹதீஸ் கிதாபாக எடுத்தாலும் வளரும். ஆனால் நம்ம சிந்திக்கணும், உஸ்கே பாரே மே தஃபக்குர் கர்னா, புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், தவறுன்னு சொல்ல முடியுமா? சாத் பின் அபி வக்காஸ் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபத்ஹே மக்காவில் 8 ரக்காத் நன்றி செலுத்துறதுக்காக தொழுதாங்க. பல காலங்களுக்கு பிறகு மதியன் என்னுடைய தலைமையில் வெற்றி கிடைச்சிச்சு. அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்கு நான் 8 ரக்காத் தொழுதேன். எந்த கிதாப்லையும் கிடைக்காது. இந்த சம்பவம் வேணால் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? இதுதான் சிந்தனை திறன். இதை நம்ம உருவாக்கணும். இதை உருவாக்கும் பொழுது நீங்கள் இது உருவாக்கிட்டுனா என்ன ஆகும் தெரியுமா? ऐसा फिक्र करते करते क्या हो जाएगा, खाना रखते ही हाथ जाना नहीं. कितने बार हुआ है, हमने सबको मालूम है. बिस्मिल्लाह वाला बरकतिल्लाह, ज़रा सोच को बोलो, बिस्मिल्लाह अव्वलहु व आखिरहु की क्या ज़रूरत पड़ी? बात समझ में नहीं आई? ठीक हो, तो कई मरतबा बोलने वाले मुझे भी सही, सबको भी सही, भूख की वजह से फ़ौरन खाने में चले जाता है. दुआ नहीं बोले ना, बिस्मिल्लाह अव्वलहु व आखिरहु. लेकिन ये नहीं छूटना है तो हर बारे में फ़िक्र करना, इस हदीस से हमने क्या सबक, इस आयत से हमने क्या सबक, इस गश्त से हमने क्या सबक. हमेशा बोलेंगे उलमा, मैं गश्त अपने लिए करता हूँ, अपनी इस्लाह. ये नहीं समझना जो बेनमाजी को बुला रहे हैं उनकी इस्लाह, वह आ जाएगा शैतान. खुद की इस्लाह है. अगर वो डांटे, खुद की इस्लाह है. अगर वो हमारी बात माने, तब भी खुद की इस्लाह, उसकी इस्लाह नहीं है. अगर वो कर लेगा, उसका सवाब भी हमको मिल जाएगा. ये बात है. ये फ़िक्र करने करने हदीस में बात आती है, तफक्कुरु साअतिन, थोड़ी देर के लिए
کون سی بھی حدیث، کون سی بھی آیت، کون سا بھی دین کا کام فکر کریں گے، فکر کے ساتھ کریں گے، تو اللہ فرماتے، اللہ کے رسول فرماتے ہی من 60 آمن، 60 سال نفلی عبادت سے بہتر ہے۔ ذرا سوچو، پہلا کیا ہوگا اسلام معلوم؟ بہت تھک کر آئے رہیں گے، دن بھر کام کرنے والے دیکھو نا، بہت تھک کر آئے رہیں گے، بستر ڈالے بغیر بھی کبھی سو جائیں گے، وہاں دعا یاد آئے گی، وہاں دعا یاد آئے گی۔ یہ ملے گا ہم نا، علم لدنی بولتے اس میں، ہر بات کو کتنے مرتبہ بیت الخلاء جاتے، اکثر مقطع کیا ہوتا ہے تو اندر بیٹھنے کے بعد یاد آتا، یہ دعا بولے نہیں نا، کیا کرنا ہوگا؟ پیشاب چھوڑ کے آنا ہے کہ ایڈٹ زبان باتوں میں ایڈٹ کر سکتے ہیں، اسے کیا کرنا ہوگا؟ தமிழில் போல சேர்க்கா ஆத்திரத்தை அடக்கலாம், பாதியோட நினச்சி வந்துடுவீங்களா? என்ன துவா, உள்ள துவா ஓதலாமா? ஓதக்கூடாது, சம்ஜே? மஸா லே को करना है हमें। நம்ம செய்யக்கூடிய வேலையை சுவையா நினச்சி செஞ்சோன்னு வச்சிங்களேன், சுமையா இருக்காது। जो दीन का काम है उसको शौक के साथ, दिलचस्पी के साथ करेंगे, वो बोझ नहीं बनेगा, बार नहीं बनेगा। कितने बंदे ऐसे ही मालूम रमज़ान में तरावी उनको नसीब नहीं होगा कि तो उनकी फैक्ट्री ये वो रंगा, अलग 20 रकात पढ़ेंगे। मेरा ख्याल से बोलता हूँ, किसी इमाम के पीछे 20 रकात पढ़ने से भी अलग जो पढ़ता है उसकी मशक्क़त बड़ी है। चाहे 2 ही सूरत पढ़ता हो हर रकात में, முதல் ரக்காத்தில் என்ன ஆகுதுன்னா, 2வது ரக்காத்தில் குல்லல்லாஹு 20 ரக்காத் இவ்வளோ தான். ஆனால் நம்ம 1.25 ஜூஸ் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், அதை விட அவன் ரக்காத் பெருசு. ஏன்னா 20 ரக்காத் தொழுவும்பொழுது என்ன பண்ணுவான் ஷைத்தான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் உட்கார்ந்து தொழுவலாமே, என்னென்னவோ சொல்லுவான். इसलिए जमात के औरतें जो घर में नमाज़ पढ़ते हैं, ज़रा सोच को देखो। मैं हदीस की बात बोलता हूँ, हमारी नमाज से भी जानदार रहेगी। रसूलुल्लाह क्या बोले मालूम? काबतुल्लाह में पढ़ने से भी अगर औरत अपनी हिजाब के खातिर काबतुल्लाह के सामने जो कमरा है वहाँ पढ़ती है, उससे ज़्यादा सवाब है। लेकिन वो मामूली बात नहीं है। 3 दिन 2 दिन बारिश तूफ़ान यहाँ चेन्नई में पेरुंगड़ी मस्जिद में नमाज हुई नहीं, नमाज हुई रहेगी, मैं तो नहीं आ पाया, मेरी नमाज में जान नहीं थी, वाक़यतन बोलता हूँ। 2002 से नमाज पढ़ा लखूँ मैं, 22 साल से पढ़ा लखूँ। तरावी पूरा मिलाए तो 25 साल से पढ़ा लखूँ। तरावी का 8 साल मिलाएंगे तो 30 साल से पढ़ा लखूँ। हमको दिलचस्पी लाना है, उसी के लिए हम क्या करना है, फ़िक्र के साथ जो भी करेंगे, ये अपनी इस्लाह है, अपनी इस्लाह है, ये करेंगे। गश्त हो, दीन की बात हो, जोड़ हो, जो भी हो, हम शौक़ से, मुझे शर्म की आती मालूम, किस में भी साथ देता, ऐसे ही बोलता हूँ। कभी कभी आगे पीछे हो जाता, एक दिन बैठता, एक दिन नहीं बैठता, नहीं वो बिल्कुल, अब वो बहुत दिन हो गया मैं इस काम में लगकर शर्म से बात करता हूँ। बोली एक काम ये करना फ़ायदा नहीं है, बहुत अफसोस है। लेकिन ये काम ऐसा है, जोश आ जाएगा, जोश से करेंगे। हाँ, बूढ़ा आदमी भी क्या करेगा, बड़े बड़े जवान को ढकल देगा। और एक बात मानो, काला डई है ना, काला डई काला लगा सकते नहीं लगा सकते, नहीं लगा सकते नहीं, जिहाद में लगा सकते हैं। जिहाद में दुश्मन को मारने के लिए मैं बुढ़ा ना बो काला डई लगा के जाके लड़ सकता हूँ पूरा, चाहे मैं 50+ रंदे क्या भी रंदे, जायज़ है। और एक मकाम में भी जायज़ है, वो जायज़ करने वाले के लिए। और एक मकाम वो है, जैसा बैचलर ही ना आप लोग,
بیچلر ولو بالفرض پورا سفید ہو گیا اچانک کسی وجہ سے بیماری کی وجہ سے نوشوہی لگا سکتے ہیں مجبوراً لگانا ہے یہ نہیں ہے لگا سکتے ہیں تمہاری عمر کتنی رہے گی 22 உருது தெரியாதா உங்கள் வயசு என்ன 20 21 உங்களுக்கு தலைமுடியெல்லாம் வெள்ளையாயிருச்சுன்னு வச்சிங்களேன் கற்பனை பண்ணி பார்க்கலாமா இப்போ உங்களுக்கு நிக்கா ஒருவேளை மனைவிக்கு நம்ம நல்லா இருக்கணும்ல என்னப்பா கிழவனை பார்த்து உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னா கருப்புடை அடிக்கலாம் அதே மாதிரி ஜிஹாதில் போகிற வயசானவர் அதுக்காக தாவத்துடைய வேலை போகிற வயசானவர்னா அடிச்சிட போகிறீங்க இது மிஸ்லே ஜிஹாதை போன்று நன்மை கிடைக்கும் உண்மையான ஜிஹாது பாலஸ்தீனோ அங்கே நடந்துகிட்ருக்கு இல்லையா இப்போ அந்த மாதிரி ஜிஹாத்லாம் இல்லையே தமிழ் தெரியல थोड़ा थोड़ा मैडम की उर्दू जानते तमिल जानते நான் உங்களை உருதுக்காரன் நினச்சேன் அவரை தமிழ்காரன் நினச்சேன் அவரை உருதுக்காரன் நினச்சேன் சரி अल्हम्दुलिल्लाह बहरहाल इस फ़िक्र के साथ हम करेंगे इंशाल्लाह बहुत फ़ायदा होगा अल्लाह मुझे भी नसीब फरमाए आप लोग नसीब फरमाए इंशाल्लाह कल आज रात भी शायद यानी अलमारी में एक जोड़ है अलमारी में जोड़ है मजबूरी है नमाज पढ़ाने कोई नहीं होगा जी जोड़ है अलमारी को रेडीज के पास जमात में गए साथ में उलमा के लिए भी इसमें आने के लिए बोल रहे हैं कोई मिले तो मैं इंशाल्लाह आता हूँ सर आ रहे हैं हमारे जो साथ में भी आ रहे हैं इंशाल्लाह राशिद भाई कोशिश करेंगे चिल्ला साथी की चिल्ला 3 सिले वाले वो नहीं से भी इंशाल्लाह 3 दिन के वाले भी नियत से इंशाल्लाह आ सकते हैं आपको भी पूरी इजाज़त नहीं एग्जाम में फुल डे अजर வரணும் கூட ஒன்று நைட்டு அது தெரியல பஸ் ஏற்பாடு பண்ணணும் வந்தால் தெரியல முதல்ல நைட் சொன்னாங்க அப்புறம் திடீர்னு ஏர்லி மார்னிங் கூட சொல்லியிருக்காங்க தோராயமாக எத்தனை பேர் சேர்ற மாதிரி ஆச்சு தோராயமாக அங்கே எப்படியும் ஒரு முயற்சி 10-12,000 சென்னைக்குள்ளே உள்ளவங்க சென்னை சாத்தி மட்டும்தான் 10-12,000 அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க 10-12,000 அங்கே தான் போகணுமா இல்லை வேறு ஏதாவது இங்கே இல்லை மஸ்ஜித் எங்கே முடியாது 12,000 இல்லை அது கெப்பாசிட்டி இல்லை இல்லை அதனால நான் பார்த்துட்டேன் போன வருஷம் மக்கா மஸ்ஜித் நடந்துச்சு ரொம்ப நெருக்கடி ஆகிடுச்சு ரொம்ப இங்கே மவுண்ட் ரோடு பக்கம் பத்தலை இத்தனைக்கு அங்கே 6,000-7,000 சேர்ந்துருப்பாங்க அவ்வளோதான் நினைக்கிறேன் அதுக்கே பத்தலை ரொம்ப நெருக்கடி ஆகிடுச்சு அது அந்த நெருக்கடியிலோட செய்யக்கூடாதுப்பா போகிறதுக்கு அப்படியே நான் எதிரையும் பார்க்கவே இல்லை அப்படி நெருக்கடி அது வயசானவங்க சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க அதனால் வேண்டாங்க இது மாதிரி வந்து மஸ்ஜிதில் வைக்க முடியாது பட் नबूवत के बाद ही है नबूवत के बाद ही है तो नबूवत के बाद ही नबूवत के बाद छे और मक्का में 13 साल तो जुम्मा नहीं था मदीना में जुम्मा फ़र्ज़ हुआ लेकिन जुम्मा फ़र्ज़ होने से पहले असअद बिन ज़ुरारा सहाबी सब कुछ जुम्मा के वक्त जुम्मा के दिन जमा करते थे ज़ोहर पढ़े होंगे जमा करके क्योंकि जुम्मा नाफिज नहीं हुआ ना रसूलुल्लाह पहले जुम्मा पढ़ाए ही सो लेकिन जुम्मा के लिए जमा करते थे जुम्मे के दिन के लिए जुम्मे के वक्त में असअद बिन ज़ुरारा जमा करते थे सो मिल को यानी एक बड़ा मजमा मिल को पढ़ते थे तो उसके लिए काब बिन मालिक उनको दुआ देते थे अल्लाह उनको मग़फ़िरत फरमा उन पर रहम फरमा बोल के और कुछ तकाज़ा है उसका सुबहानल्लाह बिहम्दिही सुबहानकल्लाहुम्मा व बिहम्दिका नशहदु अल्ला इलाहा इल्ला अंता नस्तग़फ़िरुका व नतूबु इलैक अम्मा यसिफून चल फोन